ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரூபா கார்டன். இன்றைக்கி நம்ம என்ன பதிவு பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் வீக் வந்து என்னுடைய ரோஜா செடிகளுக்கெல்லாம் வந்து ஒரு ஸ்ப்ரே வந்து கொடுத்துருந்தேன். அதோடைய ரிசல்ட் வந்து நம்ம பார்க்கலாம். லாஸ்ட் வீக் என்னுடைய ரோஜா செடிகள்லாம் வந்துட்டு இலைகள்லாம் மஞ்சள் நிறமாகி அதில் வந்து கரும்புள்ளிகள் வந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தேன். அது வந்து ஃபங்கல் இன்ஃபெக்ஷன். அதுக்காக வந்துட்டு நம்ம வீட்டிலேயே இருக்கக்கூடிய பாலை வந்து நான் ஸ்ப்ரேயாக வந்து கொடுத்துருந்தேன். நல்ல ரிசல்ட் இருக்குங்க. நான் தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா 3 நாளுக்கு ஒரு தடவை வந்து கொடுத்தேன். இன்றைக்கி வந்து 9வது நாள். ஸோ இன்றைக்கி அந்த ரிசல்ட் வீடியோ தான் வந்து பார்க்க போகிறோம். வெளியில் போயிட்டு எந்த ஒரு கெமிக்கல் ஃபெர்டிலைசரும் வாங்காமல் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை வச்சே நம்ம வந்து செடிகளுக்கு இந்த மாதிரி கொடுத்துட்டு வரும்போது நம்மளுடைய பிளான்ட்லாம் வந்துட்டு எந்த அளவுக்கு வந்து செழிப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். 9 நாள் கழித்து நம்மளுடைய செடிகளில் உள்ள மாற்றத்தை வந்து பாருங்கள். எந்த இலையிலையுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த பிளாக் ஸ்பாட்ஸ் இல்லை, ஃபங்கல் இன்ஃபெக்ஷன்ஸ் இல்லை, படிப்படியாக வந்து குறைய தொடங்கிடுச்சு. ஸோ பாருங்கள், நல்லா மொட்டுகள் வச்சுருக்கு, நல்லா ஹெல்த்தியாகவே இருக்குது பிளான்ட்டு. இந்த இடத்துல மட்டும் பார்த்திங்கன்னா கருகுன மாதிரி இருந்தது. ஸோ அதனால் நான் வந்து அந்த இடத்த வந்து கட் பண்ணி விட்டுட்டேன். கட் பண்ணதுக்கப்புறமா கீழேருந்தே எனக்கு வந்து துளிர் எடுக்குது. கட் பண்ணி எடுத்துட்டு அதில் வந்து மஞ்சத்தூள் வந்து வச்சுருந்தேன். ஸோ எல்லா செடியுமே வந்து நல்ல புது துளிர்கள் எடுத்து இலைகள்லாம் நல்ல பளபளப்பாக வந்துட்டு ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க. பாலில் இருக்கக்கூடிய கால்சியம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட செடிகளுக்கு வந்துட்டு நல்லா வந்து ஒரு ஊட்டத்தை கொடுத்துருக்கு. நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து அதிகரித்து நம்மளுடைய செடிகளை வந்துட்டு நல்லா வந்து நோயில்லா செடிகளாகவும் நல்லா வந்துட்டு புது துளிர்கள்லாம் வரத்துக்கு உதவியாக இருக்குது. எந்த ஒரு பூஞ்சான்களையும் வளர விடாமையும் தடுத்துருக்கு. நான் வந்து காய்ச்சாத பால் தான் எடுத்தேன். 1க்கு வந்து 10 மடங்கு தண்ணி வந்து எடுத்துக்கிட்டேன். ஒரு டம்ளர் பால் எடுத்தேன்னா 10 மடங்கு வந்து தண்ணி எடுத்துட்டு கலந்துட்டு செடிகள் வந்து வெயில் வர்றதுக்கு முன்னாடியே காலை பொழுதுலேயே வந்துட்டு நம்ம ஒரு 8 மணிக்கு முன்னாடியே நல்லா வந்து ஸ்ப்ரே பண்ணி விட்டணும். எல்லா இடங்களிலும் படுற மாதிரி நம்ம வந்து ஸ்ப்ரே பண்ணணும். நம்ம அன்றாட தேவைக்கு பயன்படுத்தக்கூடிய பாலை வச்சு இந்த மாதிரி நம்மளுடைய செடிகளுக்கு வந்து இயற்கையாக நம்ம வந்து பண்ணும்போது நம்மளுடைய செடிகள் வந்துட்டு ஆரோக்கியமாக இருக்கும். அதே மாதிரி நோய் எதிர்ப்பு சக்தியும் வந்து அதிகரிக்கும். நம்ம வெளியில் போயிட்டு எந்த ஒரு கெமிக்கல் ஃபெர்டிலைசரும் மருந்துகளும் வாங்கி நம்மளுடைய வளத்தை வந்துட்டு வீணாக்காமல் இந்த மாதிரி வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை வச்சே நம்மளுடைய செடிகளை வந்து செழிப்பாக வளர்க்க முடியும். இந்த பால் கரைசல் நல்லாவே வேலை செய்யுதுங்க. கண்டிப்பாக உங்களுடைய கார்டன் உள்ள பிளான்ட்டுக்கும் தொடர்ந்து இந்த பால் கரைசலை வந்து ஸ்ப்ரே பண்ணி பாருங்கள். எந்த ஒரு இயற்கை உரங்கள் பயன்படுத்தினாலும் தொடர்ந்து பயன்படுத்தினா நல்ல ரிசல்ட் இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.